ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அப்போ இன்னத்த ஸ்பெஷல் ஒரு வெஜிடபிள் குருமா தான் செய்ய போறோம். எல்லாத்துக்கும் சாப்பிடக்கூடிய தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கும் சாதா சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் குருமா தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். 300 கிராம் கிரீன் பீஸை வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கு. கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. இது இந்த பக்கம் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது 2 உருளைக்கிழங்கு கியூப் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்காங்க. பீன்ஸு கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட்டு 1 கப்பு கட் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதே போல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதுலேக்கு சேர்க்கலாம். அடுத்து வந்து நமக்கு கட் பண்ணி வச்சிருக்கோம்னா இந்த உருளைக்கிழங்கு இதை ஆட் பண்ணலாம். கட் பண்ணி வச்சிருக்கோம்னா பீன்ஸை போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கும் குறைவா வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இனி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 4 விசில் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட குக்கரெல்லாம் விசில் வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இனி இதுலேக்கு அரைப்புக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூனு குருமிளகு, ஒரு 10-15 கேஷ்யூ நட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல்லு பூண்டு, 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணது. அடுத்தது அரை மூடியில குறைவான அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து கட் பண்ணி தான் வச்சிருக்காங்க, துருவி எடுக்கல. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்காங்க. உங்களோட விருப்பப்படி நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து கோகோனட் ஆயில். உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆயில் எடுத்துக்கோங்க. நான் கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதே போல ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கேன், சீனி சட்டி. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நம்ம இந்த மசாலா எல்லாம் வணக்கினதுக்கு அப்புறம் தான் அரைக்க போறோம். இப்போ இதுலேக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுன்னு ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்களோட விருப்பப்படி நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் எல்லாம் வந்து காஞ்சிருச்சு. நமக்கு 2 பட்டை போட்டுக்கலாம். 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை போட்டாச்சு. கூட நமக்கு குருமிளகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கீங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணு. இன்னும் லைட்டா வணங்கின பிறகு நமக்கு பச்சை மிளகு போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு வந்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து லைட்டா வணங்கட்டும். இப்போ இது வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு 1 ஸ்பூன் அளவுன்னு பெரிய சோம்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரிய சோம்பு. பெரிய சோம்பு ஏன் இந்த டைம்ல போடுறேன்னா வெடிக்காம இருக்கிறதுக்கும் அதோட ஸ்மெல்லு போகாம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுன்னு பெரிய சோம்பு போட்டாச்சு. இனி இதை வந்து நல்லா வணக்கி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணல. எதுவுமே மசாலா எல்லாம் வந்து இந்த வெங்காயம் வந்து கறியக்கூடாது. இனி நமக்கு கட் பண்ணி வச்சுக்கணும் தக்காளி அதிலேக்கு ஆட் பண்ணலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நமக்கு மஞ்சத்தூள் வந்து அதுல போட்டோம்னால இதுல மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எதுவும் போடுறது கிடையாது. குருமிளகு பச்சை மிளகு இது மட்டும்தான் அது போட்டிருக்கோம். உங்களுக்கு கலர் தேவை இருந்துச்சுன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டது. இப்போ நமக்கு இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுல மல்லித்தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 1/4 ஸ்பூனும் மல்லித்தூள் போட்டாச்சு. இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இனி இந்த ஸ்டேஜ்ல நமக்கு கேஷ்யூ நட்டு ஒரு 10-15 கேஷ்யூ நட்டு போட்டுக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட் நமக்கு 2 தண்டு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். 2 தண்டு கறிவேப்பிலை ஏன் ஃபர்ஸ்ட் போடலன்னா இந்த டைம்ல போட்டாதான் அந்த குருமா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நமக்கு லாஸ்ட் கருவேப்பிலை போட்டதுனால அதோட ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த குருமா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கருவேப்பிலை போடும்போது அது வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும். லாஸ்ட் தான் நான் கருவேப்பிலை போடுறேன். உங்களோட விருப்பப்படி நீங்க போட்டுக்கலாம், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மசாலா எல்லாம் நல்லா வணங்கியாச்சு. இனி மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்ல ஆஃப் பண்ணியாச்சு. இனி இதை நல்லா ஆறின பிறகு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். குக்கர் எல்லாம் விசில் போயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு பார்க்கலாம். நல்லா வெந்தாச்சு. தண்ணி வடியாம நல்லா வெந்து கரெக்டான வேவுக்கு ஆயிடுச்சு. பட்டாணி எல்லாம் பாருங்க நல்லா வெந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இனி இப்போ நம்மளோட மசாலா எல்லாம் நல்லா ஆறியாச்சு. இதை மிக்ஸி ஜார்லேக்கு மாற்றலாம். இப்போ நமக்கு இதே ஒரு ஜார் எடுத்திருக்கேன். இதுலேக்கு இந்த தேங்காவை இதுலேக்கு ஆட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு மேலதான் நம்ம மசாலா போட போறோம். இனி நமக்கு அதில் முதல்ல கூட இந்த மசாலா எல்லாம் இதுலேக்கு ஆட் பண்ணலாம். இனி இதை ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இதுலேக்கு நமக்கு அரைச்சி வச்சிருக்குன்னா இந்த பேஸ்ட் இதுலேக்கு ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே இதுலேக்கு ஆட் பண்ணலாம். இப்போ இதுலேக்கு மிக்ஸி ஜார் அலாசின தண்ணியை இதுலேக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கட்டி இல்லாம இந்த மாதிரி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நமக்கு வேக வச்சிருக்குன்னா இந்த பட்டாணியை இதுலேக்கு ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் 2 மினிட் அளவுன்னு கலக்கட்டும். இப்போ நமக்கு இதுலேக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட் கொதிக்கட்டும். அப்போ நம்மளோட வெஜிடபிள் குருமா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனி லாஸ்ட் இன்கிரீடியன்ஸா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட வெஜிடபிள் குருமா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லிக்கு, தோசைக்கு, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, சாதா சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் குருமா தான் இது. இதே போல நீங்களும் உங்க வீட்டில் சமைச்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.